கோர்ட்டுடைய நடவடிக்கைகள் தீர்ப்புகளை பொலிட்டிக்கல் செக்மேட்டா நம்ம யோசிக்கிறதே ரொம்ப தப்புங்க. கோர்ட்டுக்கும் பாலிடிக்ஸுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோர்ட் வந்து சட்டத்தின் பால் அது வந்து சில தீர்ப்புகளை கொடுக்குது, அது தன்னுடைய அப்சர்வேஷனை சொல்லுது. அதனால இது வந்து அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அரசியல் கட்சிகள் பயன்படுத்தலாம். இப்ப எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, பாஜக, அதே போல பாதிக்கப்பட்டிருக்கிற தாவேகா, இவர்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக இதை பயன்படுத்தலாம், பயன்படுத்துவார்கள். அதுல ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. எதிர்கட்சிகள்னா அரசியல் செய்யாம அவியலா செய்வார்கள் என்று கேட்டவர் தானே இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. இப்ப அவர் முதலமைச்சரா இருக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் அவியல் தானா பண்ணுவாங்க? அரசியல் பண்ண மாட்டாங்க. இந்த கரூர் டிராஜடி எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது நடந்து ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் என்ன பேசியிருப்பாரு? இந்த போலீஸ், இந்த காவல்துறை எப்படி பேசியிருப்பாரு? பேசினாங்க இல்ல, நம்ம பார்த்தோம். தூத்துக்குடியில ஏதோ எடப்பாடியே துப்பாக்கி எடுத்துட்டு போய் எல்லாரையும் பேசினாங்க திமுக ஆட்கள். அதனால வந்துங்க, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருந்தா வேறு மாதிரியான பேச்செல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும். அதனால வந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்று நான் நினைக்கிறேன்.